Hi friends, welcome to XZMF Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல PANTUMல இருந்து BM5100 ADW இந்த மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மிஷின்ல B அப்படின்றது என்ன அப்படின்னா black and white. M அப்படின்றது வந்து மல்டி ஃபங்க்ஷன் டிவைஸ். A அப்படின்றது ADF. D அப்படின்றது டூப்ளெக்ஸ். W அப்படின்றது வந்து வைஃபை. ஸோ இந்த மாதிரி இந்த பேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மிஷினில் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் A4 லீகல் மல்டி ஃபங்க்ஷன் மிஷின். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி, ஸ்கேன், பிரிண்ட் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் USB யூஸ் பண்ணி, அதாவது பென் டிரைவ் யூஸ் பண்ணி நம்மளால் பிரிண்ட் எடுக்க முடியும். நெட்வொர்க் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை யூஸ் பண்ணி நம்மளால் பிரிண்ட் எடுக்க முடியும். வைஃபை இருக்கிறதுனால நம்மளால் மொபைல் பிரிண்ட்டும் யூஸ் பண்ண முடியும். இது வந்து டேரக்ட் வைஃபையும் கொடுத்துருக்காங்க இந்த மிஷினில். நீங்கள் மொபைல் மிஷினை ஆன் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும், மொபைல்லேருந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஏர் பிரிண்ட், முப்பீரியா. ஸோ நீங்கள் iOS, ஆண்ட்ராய்டு வச்சுருந்தாலும் சரி, ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். அண்ட் இந்த மிஷினோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 40 ppm, அதாவது ஒரு நிமிஷத்தில் வந்து 40 பிரிண்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினோட மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 512 MB. ப்ராசஸர் ஸ்பீட் வந்து 1.0 GHz. மந்த்லி டியூட்டி சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த மிஷினில் 80,000 காப்பி எடுக்கலாம். அண்ட் ரெக்கமெண்டட் மந்த்லி வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 750 காப்பிலேருந்து 4000 பேஜஸ் வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கணும் அந்த மிஷினில். பிரிண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1200 x 1200 dpi. காப்பி ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 600 x 600 dpi. அண்ட் இந்த மிஷினில் வந்து ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் தான் இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விதமான ஐடி கார்ட்ஸ் எடுக்க முடியும். அதாவது மேலே கீழே கொஞ்சம் மேலேயே எடுக்க முடியும். அண்ட் தென் லெஃப்ட் டு ரைட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் எடுக்கிறது, பாஸ்போர்ட் காப்பி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஐடி கார்டு வந்து இன்பில்டாகவே டிஃபால்ட்டாகவே அவங்க சாஃப்ட்வேரில் லோட் பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் வந்து எந்த செட்டிங்ஸும் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இதில் வந்து ஐடி கார்ட்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஐடி கார்டு லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தென் NF காப்பி, க்ளோன் காப்பி, போஸ்டர் காப்பி, கொலெக்டட், அன்கொலெக்டட், ஸோ அந்த காப்பி, அண்ட் தென் வாட்டர் மார்க் காப்பி. ஸோ இத்தனை டைப் ஆஃப் காப்பி வந்து நம்மளால் டிஃபால்ட்டாகவே இந்த மிஷின் வந்து ஃபர்ம்வேரில் லோட் பண்ணியிருக்காங்க. க்ளோன் காப்பினா என்னென்னா, நீங்கள் வைக்கிற காப்பியே 4 வரும், இல்லைனா 8 வரும், இல்லைனா 16 வரும், இந்த மாதிரி மாறும். அதுக்கப்புறம் NFs அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 4 பேஜ் வச்சிங்கன்னா அது அப்படியே வந்து A6ல் ஒரு 4 பேஜில் வர மாதிரி வந்துடும். அண்ட் தென் போஸ்டர் காப்பி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வைக்கிறீங்க. அந்த இமேஜை வந்து உங்களுக்கு வந்து A3 சைஸ்க்கோ ஆர் A2 சைஸ்க்கோ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு A4 சைஸ் பேப்பரை வச்சுட்டு அதில் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை நீங்கள் வந்து போஸ்டர் காப்பி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும்போது 4 அவுட்புட் வரும், 4 A4 வரும். அந்த 4 A4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு A4லையும் ஒரு பார்ட் இருக்கும். நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சினிமா தியேட்டரில் போஸ்டர் ஓட்டுறாங்களே, ஸோ அது ஒரு போஸ்டரை ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய காப்பியை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து போஸ்டர் காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காப்பி டைம் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா less than 10 seconds தான். நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு காப்பி வந்து வெளியே விழுந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிரிண்ட் டைம் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 6.9 seconds தான். நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 6.9 secondsல உங்களுக்கு பிரிண்டே வெளியே வந்து விழுந்துடும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா புக்லெட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்லெட் பிரிண்டிங்னா நீங்கள் வந்து ஒரு A4ல் 2 A5 வர மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 100 பேஜ் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 25 பேஜஸ்லேயே அந்த 100 பக்கத்தை நீங்கள் எடுத்து முடிச்சிடலாம். ஸோ இதுதான் புக்லெட் பிரிண்டிங். இது வந்து ரொம்பவே நீங்கள் சென்டர் பிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்கள் எடுத்து அப்படியே புக்காக மடிச்சிங்கன்னா புக் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து புக்லெட் பிரிண்டிங். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் லாங்குவேஜ் வந்து PCL5, PCL6 அண்ட் PS கூட டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து 1 ஸ்டெப் இன்ஸ்டலேஷன் தான். இந்த டிரைவர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் மிஷினில் CD வந்திருக்கும், அப்படி இல்லைனா லிங்க் கொடுக்குறேன் கீழே, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை EXE ரன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 1 ஸ்டெப் தான் இன்ஸ்டலேஷன். உங்களுக்கு வந்து நீங்கள் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, இல்லைனா நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் எதில் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் வந்து எனேபிள் ஆகும், மிச்சம் எல்லாமே ஹைட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஆட்டோ டூப்ளெக்ஸ் காப்பி அண்ட் பிரிண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ டூப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னாலே ADF இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அது சிங்கிள் பாஸ் டூயல் ஸ்கேன் அப்படின்ற ஒரு ADF கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே டைமில் 2 பக்கமும் ஸ்கேன் ஆகிடும் உங்களுக்கு. அண்ட் தென் ஃப்ளாட் பெல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேனர் இருக்குது, ADFல வந்து ஒரு ஸ்கேனர் இருக்குது. ஸோ தட் நம்மளால் ஒரே டைமில் 2 பக்கமும் ஸ்கேன் பண்ண முடியும். இது ADFோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 50 pages. இந்த மிஷின் வந்து ஒரு கலர் ஸ்கேனர் மிஷின். ஸோ இந்த மிஷினோட ஸ்கேன் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 48 ppm. மேக்ஸிமம் ஸ்கேன் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் பெல்ட்டில் வந்து A4 சைஸ் தான் பண்ண முடியும் நம்மளால். பட் ADFல வந்து நீங்கள் வந்து அப் டு லீகல் சைஸ் வரைக்கும் உங்களால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஸ்கேன் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 75 dpi-லேருந்து 600 dpi, 1200 dpi வரைக்கும் உங்களால் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய மிஷின்ஸில் கொடுக்குற மாதிரி ஸ்கேன் டு PC, ஸ்கேன் டு இமெயில், ஸ்கேன் டு FTP, ஸ்கேன் டு SMB, ஸ்கேன் பண்ணி பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணி மொபைலில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேனிங் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மிஷின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஸ்கேன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சிம்பிளாக சொன்னால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த மிஷின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் டெசிக்னேஷன் யூஸ் பண்ணியும் ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் தென் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே ஒரு ஐக்கான் இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் டிரைவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேனிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிராப் பண்ணி கூட ஸ்கேன் பண்ண முடியும். பேப்பர் ட்ரேயோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 250 ஷீட்ஸ். இதில் வந்து A6Rலேருந்து லீகல் சைஸ் வரைக்கும் நம்மளால் வச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பைபாஸ் ட்ரேல பார்த்தீங்க அப்படின்னா 60 ஷீட்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைபாஸ் ட்ரேல பார்த்தீங்க அப்படின்னா 60 GSM வந்து 200 GSM வரைக்கும் லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 150 பேஜஸ். அண்ட் இந்த மிஷினோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12.5 kg தான். ஸோ யார் வேணால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மிஷினோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 650 வாட்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட வீட்டில் கூட யூஸ் பண்ண முடியும். உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பர்சனல் யூஸ் எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மிஷினோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்மு டோனர் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துருவாங்க. நீங்கள் டோனர் காலியான கூட மொத்த யூனிட்டையும் மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் மாற்றுவீங்களா? ஸோ அந்த மாதிரி மாற்றுற மாதிரி இல்லாமல் இந்த மிஷினில் வந்து ட்ரம் யூனிட்டை தனியாகவும் டோனர் யூனிட்டை தனியாகவும் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்னன்னா நீங்கள் வந்து ட்ரம் யூனிட்டை நீங்கள் டோனர் காலி ஆயிடுச்சுன்னா டோனர் மட்டும் மாற்றினா போதும். மிஷினோட வரதுல 3000 காப்பீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆர் 6000 காப்பீஸ் ஆர் 15000 காப்பீஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 வேரியண்ட்டில் இதுக்கு டோனர் கிடைக்குது. அதாவது டோனர் கேட்ரேஜ் கிடைக்குது. ஸோ அந்த டோனர் கேட்ரேஜோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த மிஷினில் டோனர் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து மிஷின் தாராளமாக ரன் பண்ணலாம். அண்ட் தென் இந்த மிஷினுக்கு வந்து நம்ம சிப்லெஸும் அவைலபிள் இருக்குது. சிப்லெஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து சிப்லெஸ் பண்ணி தருவோம். ஸோ உங்களுக்கு வந்து சிப்லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டோனர் மட்டும் ரீஃபில் பண்ணிங்கன்னா போதும். சிப் பண்ணணும் அவசியம் கிடையாது. டோனர் புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கேட்ரேஜ் போச்சுன்னா வெறும் ட்ரம் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினுக்கு வந்து 1 year ஆன்சைட் வாரண்டி இருக்குது. இந்த மிஷினை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். சில மிஷின்ஸ் வாங்கினா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காதுன்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. பட் இந்த மிஷினுக்கு நம்மளுக்கு எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி என்ன ஸ்பேர் வேணால் கேட்டிங்கனாலும் உடனே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து ரிமோட் லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து யாரையுமே வந்து எதிர்பார்க்கவே தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் பேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே சர்வீஸ் வந்துடும். ஈவன் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த மிஷினுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ வேறு ஒரு மிஷின்ஸ்லாம் வாங்கினா அந்த மிஷின் பார்க்க தெரியுமா, பக்கத்தில் ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து ரிமோட் லொக்கேஷனில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் இல்லை நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே நம்மளோட இன்ஜினியர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்மளுக்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் லாக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ரிமோட் லொக்கேஷனில் இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு யாரை கூப்பிட்றதுனே தெரில அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி உங்களோட மிஷின் சீரியல் நம்பர் சொன்னீங்கனாலே போதும். அவங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் லாக் பண்ணி வித்தின் ஒரு மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க மிஷினை. அட் த சேம் டைம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடு, ஏதோ ஒரு போர்டு ஃபெயிலியர் அப்படின்னாலும் 1 yearக்குள்ளே ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேவா? இந்த மிஷினில் நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி நான் ஒரு வீடியோவை போடுவேன். இந்த ஐடி கார்டு எப்படி எடுக்கிறது, அண்ட் தென் எப்படி ஸ்கேன் பண்ணுறது, எப்படி மொபைல் பிரிண்ட் கொடுக்குறது, எப்படி வைஃபை கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த மிஷினை பற்றி தொடர்ந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn. Thank you.